ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், கரூர் இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆக போகுது. நம்ம தொடர்ந்து அது பற்றியான ரிலேட்டட் நியூஸ் நியூஸ் சேனல் நிறையா சோசியல் மீடியா எல்லாமே அதிகமாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன நடந்தது அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக மதுரை கிளை நீதிமன்றத்தில் கேஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றியான வாதங்கள் தாவேகா சைடு வைக்கிறதும் அண்ட் இவங்க அரசு தரப்பு வைக்கல அவங்க வைக்கிறதும் கவர்மெண்ட் சைடு வைக்கிறதும் அப்படியே வாதம் போய்கிட்டே இருக்குது. இப்போ இது உயர்நீதிமன்றம் சார்பாக தாவேக்காவுக்கு நிறைய கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க, நிறைய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து யாருக்கும் இவ்வளோ குறுகிய காலத்தில் இப்படி ஒரு நீதிமன்றமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற லெவலில் எந்த ஒரு கட்சியுமே வந்ததில்லை. பட் டிவிக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா கரூரில் நடந்த 41 டெத்து இது நார்மலாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஸோ இப்போ உயர்நீதிமன்றத்தில் நிறைய கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் சில பேர்த்த அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, கட்சி மேலே என்ன பண்ணியிருக்கு அவங்க அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னும் யார் யாரெல்லாம் அரெஸ்ட் ஆக போகிறா அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சதீஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து முடிஞ்சது. சில பேர் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, விஜய் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. அவர் இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்த 2 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டார். எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதில் அவர் சொல்கிறது அவரோட சைடு என்னென்னா, நாங்கள் காவல்துறைக்கு சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் கூட்டம் நடத்தினோம். பட் இந்த இப்போ கடந்த வாரம் பண்ண எல்லாத்துலேயுமே நடக்காத இந்த பிரச்சனை கரூரில் மட்டும் ஏன் நடந்திருக்கு. ஸோ அப்போ சொல்கிறது அவர் சந்தேகப்படுறாரு கவர்மெண்ட் மேலே. அப்போ அதுக்கப்புறம் அவர் சிஎம் அவர் மேலே அலிகேஷன் வைக்கிறாரு. நீங்கள் தொடணும்னா என்ன தொடுங்க, நான் ஆஃபீஸில் வீட்டில் தான் இருப்பேன், என்னோட தொண்டர்களையோ என்னோட ரசிகர்களையோ யாரும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு டிஎம்கே மேலே ஒரு அலிகேஷனை தூக்கி வைக்கிறாரு. சார், உங்களுக்கு ஏதாவது இந்த படி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கேட்காதீங்க. நான் வீட்டில் இருப்பேன், நான் ஆஃபீஸில் இருப்பேன். சரிங்களா? ஸோ இது அவர் பேசின வீடியோ. சரிங்களா? அதை பற்றி உங்களுக்கு என்ன, அவர் பேசுனது சரியாக தப்பான்னு நிறைய டிபேட் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இன்சிடென்ட் நடந்த அந்த அடுத்த 2 நாள்லேயே அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்ற காவலில் கிட்டத்தட்ட 15 நாள் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜெயிலில் தான் இருக்கார். ஸோ அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷியானந்த் மேலேயும் சிடி நிர்மல்குமார் அவர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன்னா இவங்க தான் அந்த அப்ரூவல் வாங்கினதுல இருந்து அந்த கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டது எல்லாத்துக்குமே இவங்க தாங்கிறதுனால இவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. பட் அது இவங்க 2 பேரும் அப்ஸ்காண்ட் ஆகிட்டுறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தனிப்படை விட்டு அதுக்குன்னு ஒரு அமைப்பு அவங்க 2 பேரும் கைது பண்ணணும் அப்படின்னு கோர்ட் சார்பாக விட்டுருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் தேடல் பண்ணி நடந்துட்டுருக்கு. பட் அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. இப்போ இதில் 2 நாளைக்கு முன்னாடி அவங்களோட சைட்லேருந்து, அதாவது அவர் புஷியானந்த் நிர்மல்குமார் அவங்க சைட்லேருந்து கோர்ட்டுக்கு ஒரு மனு போட்டிருக்காங்க. என்னென்னா முன்ஜாமீன் வேண்டி எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அவங்க அந்த இது பொறுப்பாளர்கள் தான். நாங்கள் ஒரு விஜய் லேட்டாக வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் எங்கள் மேலே வழி போகிறது ரொம்ப தப்பு. அதனால் எங்களுக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்ட்டு அவங்க சைடு பொதுச் செயலாளர் சைடுலேருந்து அவங்க ஒரு மனு போகிறாங்க. பட் இதை கோர்ட் நிராகரிச்சிருது. முன்ஜாமீன் தர முடியாது, இப்போதைக்கு இந்த முன்ஜாமீன்டானதை நான் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இதை நிர்மல்குமார் புஷியானந்த் மேலே இருக்குது இதான். ஆனால் அவங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, தலைமறைவு ஆகிட்டாங்க. அவங்கள தேடி ஒரு தனிப்படை அமைச்சிருக்கு. பட் நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கும்போது ஏன் தலைமறைவு ஆகுறாங்கன்ட்டு தெரியல. அதை நான் சொல்லலை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் அடுத்தது ஆதவ அர்ஜுனா. அவர் ஒரு மெயினான ஒரு ஃபோக்கஸ் டிவிகே கட்சியில் விஜய்க்கு அடுத்த ஆளாக புஷியானந்த் அந்த வரிசையில் ஆதவ அர்ஜுனா. அவர் இந்த இன்சிடென்ட் நடந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அவர் போட்ட ட்வீட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதை பற்றியான உங்களோட கருத்தை தயவு செய்து சொல்லுங்கள். இது முக்கியமான ட்வீட். இவ்வளோ அசால்ட்டாக கடந்து போயிடக்கூடாது. இது ஒரு நார்மலாக கீழே இருக்கவங்க வேஸ்ட்டில் இருக்கவங்க போட்டால் கூட நம்ம அசால்ட்டாக கடந்து போயிடலாம். சில இந்த எமோஷனில் போகிறாங்க. அப்படி எல்லோருக்கும் எமோஷன் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவங்க நாளைக்கு மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, ஸோ எம்எல்ஏ ஆகணும், இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போடலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்ன அப்படின்ட்டு சொல்லிடுறேன். என்னென்னா, அதாவது இதில் நேபாள்லேயும் இலங்கையிலேயும் நடந்தது இல்லையா, பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது இல்லை.
ஸோ அந்த மாதிரி அந்த ஜென்சி அமைப்பால் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது. ஸோ அந்த ஜென்சி அமைப்பு ப்ரொட்டஸ்ட் நடத்தி அங்கே இருக்க ஆட்சியாளர்களை ஆட்சியிலேருந்து இறக்குனாங்க. ஸோ அதே மாதிரி ஒன்று நம்ம நாட்டிலையும் நடந்துகிட்ருக்கு. இந்த அரசு பயங்கரவாதத்தை நம்ம எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ட்வீட்டில் போடுறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு வயலன்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ட்வீட்டை பார்க்குற ஒரு எத்தனாயிரம் பேர் அங்கே கூடுறாங்க. அதில் ஒரு 10 பேர் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டா கூட ரொம்ப ரொம்ப ஆபத்து. பிகாஸ் இலங்கையில் நடந்த இன்சிடெண்ட்டும் நேபாளில் நடந்த இன்சிடெண்ட் டோட்டலாக வேறு. அது நமக்கே தெரியும். அங்கெல்லாம் இப்போ நீங்களே நினச்சி பார்த்துலாம். நேபாளில் வந்து அந்த ஜென்சி அமைப்பு போராடிச்சு. அது டெம்பரரியாக ஒருத்தங்க பிரைம் மினிஸ்டராக வந்தவொடனே டோட்டலாக எல்லா ப்ரொட்டஸ்ட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ நம்ம யோசித்து தானே பார்க்கணும். அது ஏன் ப்ரொட்டஸ்ட் நடந்தது, அது யாரெல்லாம் பங்கு இருக்கா, அது ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன ஒர்க் ஆகிருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவருக்கும் அது தெரியும். பட் அந்த எமோஷனில் போகிறாரு. எமோஷனில் வந்து எது வேணால் போட்டுடலாங்களா சொல்லுங்கள். இன்னும் ஒரு வன்முறை தோன்ற மாதிரி கருதப்படும். அதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரே எடிட் பண்ணுறாரு அதே கருத்தை. நான் நிறைய போட்டிருக்காரு. என்னென்னா சமூக வலைதள கருத்து பதிவிட்டு அவங்களே அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்தினோம்னா நம்ம நேபாளத்துலேயும் இலங்கையில் நடந்த மாதிரி ஜென்சி அமைப்பு சேர்ந்து நம்ம வந்து புரட்சியை உருவாக்கி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இளைஞர் வந்து எழுச்சி பெறுங்க அப்படின்ட்டு ஏற்றி விட்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே அந்த போட்டிருக்க ட்வீட்டை எடிட் பண்ணுறாரு. என்னென்னா அந்த இலங்கை நேபாள் ஜென்சி அமைப்பு நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எடிட் பண்ணிவிட்டு மக்கள் புரட்சி செய்யணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறாரு. இதுவுமே தப்பு தான் இல்லையா? நம்ம நாடுங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. இது தப்பே இருக்கட்டுமே. இவன் டிவிகே மேலே தப்பு இருந்தாலும் இருக்கட்டும், டிஎம்கே மேலே தப்பு இருக்கட்டும், யார் மேலே தப்பாக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதுக்குன்னு நீதிமன்றம்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஜனநாயக நாடு. அப்போ நம்ம என்ன நடந்தாலும் நம்ம அதுபடியாக தான் பண்ணணும். அதனால தான் நம்ம ஓட்டுரிமைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையிலே உங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிருக்கீங்கன்னா எப்படி போட்டிருக்கணும்? 26ல் மாற்றம் வேணும். எப்பவுமே நீங்கள் சொல்லுவீங்களா 67, 97 மாதிரி மாற்றம் வேணும் அப்படின்னு போட்டிருந்தா ஒரு கட்சி பொறுப்பாளர்களுக்கு ஒரு அக்கறைன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி போகிறது ஒரு ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் அவரே டெலீட் பண்ணிட்டார். ஒரு நைட்டு போகிறாரு, காலையில் டெலீட் பண்ணிட்டார். அப்போது நீங்கள் போட்ட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சரின்னு தோணி இருந்ததுன்னா நீங்கள் எடிட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அண்ட் எடிட் பண்ணதை கூட சரி, அடுத்து டெலீட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. நீங்கள் போட்ட தப்புன்னு நினச்சதுனால தான் டெலீட் பண்ணியிருக்கீங்க. பட் அது போட்ட அடுத்த செகண்டு எல்லாத்துலையும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நியூஸ் சேனல் வரையும் கவர் பண்ணிட்டாங்க. அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இது வந்து கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஆதவ் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவரையும் அரெஸ்ட் பண்ணுறதா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம 3 பேர்த்தையும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து மெயின் மேட்டருக்கு நம்ம வரலாம். என்னென்னா இந்த நீதிமன்றம் வந்து ஒரு பெரிய கண்டனத்தை தாவேகா மேலேயும் கட்சி தலைவர் விஜய் மேலேயும் வச்சுருக்கேன்னா, நீதிமன்றம் இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காது, உங்களுக்கு தலைமை பண்பே எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு காட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து மதுரை கிளை நீதிமன்றம் வந்து வச்சுருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். சம்பவம் நடந்தவுடன் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள் தலைவர்கள் என அனைவரும் தொண்டர்களையும் தங்கள் பின்தொடர்பாளர்களையும் கைவிட்டு சென்று விட்டனர். அதாவது அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே நீங்கள் உங்களோட தொண்டர்களையும் சரி, அங்கே இருக்க மக்களையும் சரி கைவிட்டு நீங்கள் வந்து போட்டிங்க. அந்த கட்சி தலைவருக்கு வந்து தலைமை பண்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஒரு அரசியல் கட்சிக்கு தகைய செயலை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்குது. சம்பவத்திற்கு வருத்தம் கூட தெரிவிக்காத கட்சி தலைவரின் மனநிலையை காட்டுகிறது. ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதில் அங்கே நீங்கள் இல்லாமல் உங்களோட கட்சி தலைவரோ இல்லை அங்கே இருக்க பொறுப்பாளர்களோ அங்கே இருக்க அடிப்படை உறுப்பினர்கள் யாருமே ஒரு ஆறுதல் சொல்லவோ அங்கே இருக்க மக்களுக்கு உறுதுணையாவோ யாரும் நிற்கலை. எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல காலி பண்ண தான் போயிருங்க. இதனால் வரைக்குமே நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு போய் பார்க்கவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கணும். தலைமை பண்புங்கிறது தாவேக்காவை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ட்டு கடுமையாக சாடியிருக்காரு. இதில் வந்து தாவேக்காவங்க நிறைய பேர் நீதிமன்றத்தையும் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இருக்கும் தான், கோவம் இருக்கும் தான், எல்லாத்துக்கும் இப்படி சொல்லலாம். பட் இது சொன்னது நீதிமன்றம் அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சொன்னது போலீஸோ இல்லை சிஎம் சைடில் இருக்கவங்களோ அப்படின்னு யாருமே கிடையாது, நீதிமன்றம். உடனே நீதிமன்றத்து மேலேயும் அலிகேஷன் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து டிஎம்கே சைடு தான், நீதிமன்றம் டிஎம்கே சைடு தான் பேசுகிறேன். அதை நான் எதுவும் சொல்லவில்லை, உங்களோட அபிமானத்துக்கு விட்டுறேன். இது பேசுகிறது சரியா தப்பா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ இருக்க கண்ணன். ஆனால் இப்போ வந்து விஜயோட அந்த பிரச்சார வாகனம் இல்லையா, அதை வந்து சோதனை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அங்கே நமக்கு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஓகேவா? ஸோ நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம என்ன ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், ஓகேவா? நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து எல்லாமே அப்டேட் போட்டுட்ருக்கோம்,
ஓகேவா? இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.